ஹை மக்களே, வெல்கம் டு மை சேனல். இது போன வீடியோட கண்டினியூட்டி தான். பாத்திரம்லாம் கழுவிட்டு அடுப்பு துடைக்கிற வேலை இருந்துச்சு, அடுப்பெல்லாம் துடைச்சி க்ளீன் பண்ணிவிட்டு, அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கு கிருத்திக்லாம் வந்து வெஜ்ஜு தான் சாப்பிடுவாங்க, அவங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வெஜ்ஜு சமைக்கலாம் அப்படின்ட்டு எங்கள் அம்மா இருந்துட்டு புதினா சட்னிக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. அதை வணக்கி மட்டும் வச்சிரு, நான் அரைச்சி சாப்பாடு வச்சுக்கிறேன் அப்படின்ட்டாங்க. ஸோ அதுதான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். புதினா சட்னிக்கு வெங்காயம் தக்காளிலாம் வணக்கி புதினாலாம் போட்டு வணக்கி ரெடி பண்ணி வச்சுட்டு நான் போய் படுத்து தூங்கலான்னு தான் போனேன். அப்புறம் என் பையனை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நானும் கொஞ்ச நேரம் மொபைல் பார்த்துட்டே இருந்தேன். டைம் 2 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அப்புறம் எந்திரிச்சு வந்து சாப்பிட்டு பாருங்கள், பிரியாணி நல்லாவே இருந்துச்சு. ஓப்பன் பண்ணேன், இப்போ தான் ஓப்பன் பண்ணேன். உதிரி உதிரியாக இருந்துச்சுன்னு கொலையில். அப்புறம் நானும் கொஞ்சம் சாப்பிட்டோம். இன்றைக்கி இலையில தான் சாப்பிட்டோம். ஸோ பிரியாணி அப்படின்னாலே இலையில சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படி இல்லை, அதனால் இலையில சாப்பிட்டோம். வெங்காயம் தயிர் பச்சடிலாம் செய்யலை, ஏன்னா இப்போ தான் எனக்கு உடம்பு நல்லாயிருக்கு, தலைவலி இல்லாமல். அது சாப்பிட்டோன்னா உடனே உடம்பு சரியில்லாமல் போயிடும். ஸோ அதெல்லாம் செய்யலை, பிரியாணி மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு இட்லிக்கு அரிசி ஊற வச்சுருந்தேன், ஏன்னா தோசை மாவு காலி ஆயிடுச்சுல்ல. ஸோ இட்லிக்கு அரிசி ஊற வச்சுட்டு உளுந்தெல்லாம் ஊற வச்சுட்டு போய் தூங்கலான்ட்டு போய் படுத்தேன். என் பையன் எந்திரிச்சிட்டான். ஸோ இதுக்கு மேலே எங்கே தூங்குறது. அப்புறம் அவன் எந்திரிச்சோன்னே சாப்பாடு ஊட்டி விட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தா திடீர்னு மழை பெஞ்சது. தூறல் போட்டுகிட்டே இருந்துச்சு வேகமாக. ரொம்ப மழை வரும்னு எதிர்பார்த்தோம், காற்றும் அடிக்கலை. பட் ஆனால் மழை அப்படியே நின்றுச்சு, லைட்டாக தூறல் போட்டு விட்டுருச்சு. அப்புறம் மழைக்கு தான் டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்ட்டு இஞ்சி தட்டி போட்டு டீ வச்சுருந்தேன். டீ போட்டு குடிச்சிட்டு அப்புறம் நைட்டு சமைக்கிறதுக்கு பெருசாக எதுவும் வேலை இல்லை, ஏன்னா மதியம் செஞ்சதே இருந்துச்சு. அப்படியே சாப்பிட்டு தூங்க வேண்டிதான். அரிசி மட்டும் கழுவி வச்சுட்டேன், பாத்திரம் விளக்குற வேலை இருந்துச்சு. பாத்திரம் விளக்கிட்டு அரிசி கழுவி கொடுத்து எங்கள் அப்பா போய் அரைச்சிட்டு வந்துட்டார். அப்புறம் சுகந்தன் ஏதோ ட்ராயிங் வரைகிறேன்னு சொல்லி செல்லு பார்த்து ட்ராயிங் வரைஞ்சிட்டு இருந்தான். அது செல்லில் பார்த்து அப்புறம் என் பையனை பாருங்களேன் எப்படி விளையாண்டுட்ருக்கான் அப்படின்னு. கண்ணை மூடிட்டு சுற்றிக்கிட்டே இருக்கான். அப்புறம் கிறுகிறுன்னு வந்துடுது, செவுத்துல அடிச்சுக்கிறான், கட்டில் அடிச்சுக்கிறான், இல்லைன்னா கீழே விழுந்துடுறான். அவன் ஜாலியாக விளையாடுறான், ஆனால் எங்களுக்கு பார்க்க பயமாக இருக்குது, ஏன்னா மண்டையில் அடிபட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எத்தனை டைம் மிரட்டியாச்சு, ஆனால் அவன் மாற்றிக்க மாட்டேங்கிறான், இதே தான் விளையாண்டுட்ருக்கான். அப்புறம் மாவு கலக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பிரியாணி கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தூங்க போக வேண்டியதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், பாய்.